வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். செல்வம் இப்போ சந்தியாவை கடத்திட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். சந்தியாவை கடத்திட்டும் போயிடுறான். சந்தியாவை கொலை பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். இதுக்கிடையில சரவணனுக்கு திடீர்னு சந்தியாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோ அப்படின்னு தோணுது. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. சந்தியா ஒரு வழியா இப்போ செல்வம்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சந்தியா முடிவு பண்றாங்க. வித்தியாசமா ஒரு அனிமல் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா கீழே அதே மாதிரி ஒரு பேப்பர் கசக்கி போய் கிடக்குது. யார் வந்து இதை எடுக்க வராங்க அப்படின்னு சந்தியா மறைஞ்சு நின்று பாக்குறாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேப்பரை வந்து எடுத்தது ஜோதி. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அப்ப ஜோதி தான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்றது. நேரா போய் ஜோதியோட தலையிலேயே கன்னை வச்சு மிரட்டுறாங்க சந்தியா. அதுக்குள்ளேயே அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸுமே வந்துடுறாங்க. இவன் நம்ம நினைக்கிற மாதிரி ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்தவன் மட்டும் கிடையாது, இவ ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அது மட்டும் இல்ல, இவங்க ஆட்கள் கௌரி மேடத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சொல்றாரு, நீ சொல்றது எதையுமே எங்களால நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ வேணா போய் பாரு, அங்க கௌரி மேடம் அவங்களோட டென்ட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்துல். சந்தியா இப்போ கௌரி மேடம் இருக்கிற டென்ட்டுக்கு போறாங்க. மேடம், நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த தீவிரவாதிகள் எல்லாரையும் நீங்க சுட்டு கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. கேட்ட உடனே ஜோதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. என்ன சுட்டு கொண்டுட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. கௌரி மேடம் அங்க இல்ல. சொல்றப்ப கூட நான் நம்பல சந்தியா, ஆனா இப்பதான் உண்மை புரியுது. இந்த ஜோதி கண்டிப்பா அந்த தீவிரவாத கும்பல்ல ஒருத்தி தான் அப்படின்னு சொல்றாரு அப்துல். சந்தியா ஜோதி தலையிலேயே கண்ணை வச்சு இப்போ மிரட்டுறாங்க. இப்போ கௌரி மேடம் எங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஜோதி சொல்றாங்க, இப்போ உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, இனிமே நான் உங்ககிட்ட நடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னால கௌரி மேடம் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. எங்களை நீ கூட்டிட்டு போலன்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சந்தியா மிரட்டுறாங்க. நீ ஆபத்துல இருந்தேன்னா எந்த மாதிரி சிக்னல் கொடுப்பையோ அதே மாதிரி சிக்னல் கொடு உங்க ஆட்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஜோதி வேற வழி இல்லாம இப்போ அந்த சிக்னல் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகளுமே அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பதில் சிக்னல் கொடுக்குறாங்க. ஜோதியையும் கூட்டிட்டு போய் கௌரி மேடம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சந்தியாவும் சந்தியா கூட இருக்கிற ட்ரைனிங் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஜோதிட சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஹெட் குவார்டர்ஸ்க்கு நாங்க தகவல் கொடுத்தாச்சு, இனிமே போலீஸ் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆட்கள்ல ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கௌரி மேடம இப்போ அவங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க தீவிரவாதிகள். கௌரி மேடம காப்பாத்துறதுக்காக இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்க்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவுல துப்பாக்கி சூடு நடக்குது. சந்தியாட்ட இப்போ கௌரி மேடம் சொல்றாங்க, எந்த தயக்கமும் இல்லாம நீ அவனை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதி ஹெட் சொல்றான், அந்த அளவுக்குலாம் ட்ரைனிங் பத்தாது உங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். கௌரி மேடம் சொல்றாங்க, இப்ப நீ அவனை ஷூட் பண்ணு, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க சந்தியாட்ட. சந்தியாவுமே ரொம்ப தைரியமா இப்போ அந்த தீவிரவாதி ஹெட்டை ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜோதி இப்போ அவங்க வராங்க. கௌரி மேடம் தலையில கன்னை வச்சு மிரட்டுறாங்க. தலைவரை கொண்டுட்டா நீ கௌரி மேடமை காப்பாத்திரலான்னு நினைச்சியா, கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஹெலிகாப்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. கௌரி மேடம் இனிமே உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு ஜோதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ கண்ணை கீழே வைக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாங்க ஜோதி. ஜோதியுமே தீவிரவாத கும்பல்ல ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேட்டன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீ உண்மையா என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு. ஜோதி சொல்றாங்க, அது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி மேடமை இப்போ ஜோதி ஷூட் பண்ண போறாங்க. கண்ணிமிக்கிற நேரத்துல இப்போ சேட்டன் ஜோதி ஷூட் பண்ணிடுறாரு. கௌரி மேடம்கிட்ட சொல்றாரு, எல்லாம் நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்ததுதான் மேடம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாடை காப்பாத்துறதை விட காதல் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க கத்து கொடுத்ததுதான் மேடம் அப்படின்னு சொல்றாரு சேட்டன். கௌரி மேடம் சொல்றாங்க, இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ் எல்லாரையும் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாட்ட சேட்டன் சொல்றாரு, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா சந்தியா அப்படின்னு கேக்குறாரு. கௌரி மேடம் கன் ஷூட் பண்றதுக்கு உனக்கு பிராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க கையில தவறுதெல்லாம் குண்டடி பட்டுச்சு, அது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. கௌரி மேடம் சுட்டது நான் தான் அப்படின்னு சொல்றாரு சேட்டன். சுட சொன்னதே கௌரி மேடம் தான் அப்படின்னு சொல்றாரு. தவறுதெல்லாம் ஷூட் பண்ணதுனாலதான் கௌரி மேடம் கையில அடிபட்டுருச்சு அப்படின்னு நீ நினைச்சிருப்ப. அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை மறுபடியும் நல்லபடியா பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கௌரி மேடம் இந்த மாதிரி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்மே இப்போ ட்ரைனிங் முடிச்சு மறுபடியும் அவங்களோட ட்ரைனிங் அகாடமிக்கு கிளம்பிடுறாங்க. எல்லா ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்மே பதவி ஏற்கிற விழா நடக்குது. அதை வச்சு கௌரி மேடம் சொல்றாங்க, இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் கேடட் ட்ராஃபி வாங்க போறது யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நடந்த எல்லா டாஸ்க்லயுமே அவங்களோட திறமையை அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க கௌரி மேடம். இது வேற யாரும் கிடையாது, நம்ம சந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க.
கேட்ட உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரவணனுமே அங்க வந்திருக்கிறாரு. சரவணனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களுக்கு இந்த ட்ராஃபி மட்டும் கிடையாது, அவங்களோட சொந்த ஊர்லயே அவங்க போஸ்டிங் வாங்கிட்டு போக போறாங்க அப்படின்னு கௌரி மேடம் சொல்றாங்க. அப்துல் சந்தியாவை வந்து பாராட்டுறாரு. எனக்கு இந்த ட்ராஃபியை வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு சந்தியா அப்படின்னு பாராட்டுறாரு. கேட்டு சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.